அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. ரஃபேல் போர் விமானங்களுக்கான உதிரி பாகங்களை டாடா தயாரிக்க போறாங்க. இந்தியா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாங்க தயார். தயவு செய்து இந்தியா கிட்ட பேசுங்க அப்படின்ட்டு புதின் கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க பாகிஸ்தான். அதுக்கு இந்தியா செவி சாய்க்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுபோக இந்தியா சீனா இடையேயான உறவு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அது ஏன் இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். முதலில் இந்திய விமானப்படையில தற்போது இருக்கக்கூடிய முக்கியமான அதிநவீன ஜெட் விமானம் அப்படின்னாவே ரஃபேல் தான். அடுத்து நம்ம இந்திய கடற்படைக்காக ரஃபேல் மரைன் போர் விமானங்களையும் நம்ம இந்தியா வாங்க போறாங்க. இதற்கிடையே தான் ரஃபேல் போர் விமானங்களுக்கான முக்கியமான உபகரணங்களை தயாரிக்கிறதுக்கு இந்தியாவுடைய டாடா குழுமம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இப்போது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் குழுமம் அப்படின்னாவே அது டாடா தான். உப்புலேருந்து விமானம் வரைக்கும் எல்லாமே டாடா கிட்ட இருக்கு. ரத்தன் டாட்டாவுடைய மறைவுக்கு பிறகு இப்போது நோயல் டாட்டா தான் தற்போது அந்த அறக்கட்டளையை தலைமை தாங்கி நடத்திக்கிட்டு இருக்காரு. டாடா குழுமம் இப்போது பல புதிய துறைகளிலும் நுழைஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பா உற்பத்தி துறையில கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இதற்கிடையே தான் டாடா குழுமத்தில் இருக்கக்கூடிய டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் லிமிடெட் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்தோட ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ரஃபேல் போர் விமானங்களுக்கு தேவையான 4 முக்கியமான உதிரி பாகங்களை தயாரித்து கொடுக்க போறாங்க. இந்த உதிரி பாகங்கள் இந்தியா மட்டும் இல்ல, சர்வதேச அளவில் விற்பனை செய்யப்படக்கூடிய ஜெட் விமானங்களிலும் பயன்படுத்தப்படும். இது பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா திட்டத்தோடைய ஒரு முக்கியமான மைல்கல்லாகவே பார்க்கப்படுது. இந்த ஒப்பந்தம் நாட்டோட ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி அதிகரிக்கிறதுக்கும் குளோபல் சப்ளை செயினை வலுப்படுத்துறதுக்கும் ஒரு முக்கியமான படியாகவே இருக்கும். இந்த கூட்டு முயற்சியுடைய ஒரு பகுதியாக டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் லிமிடெட் ஹைதராபாத்தில் ஒரு அதிநவீன உற்பத்தி ஆலை ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியை அமைக்க போகிறாங்க. அந்த ஆலையில் தான் ரஃபேல் விமானத்துக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸை தயாரிக்க போகிறாங்க. ரஃபேல் விமானத்தோட ரியர் ஃபியூசலேஜ், அதாவது பின்புற பக்கவாட்டு பகுதிகள், அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ரியர் செக்ஷன், அது போக அதனுடைய சென்ட்ரல் ஃபியூவலேஜ், அதனுடைய மத்திய பகுதி, ஃப்ரண்ட் செக்ஷன், இது எல்லாத்தையுமே தயாரிக்க போகிறாங்க. கடந்த மாதம் தான் இந்திய கடற்படைக்காக 26 ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்குறதுக்கு இந்தியா மற்றும் பிரான்ஸ் 2 அரசாங்கங்களுக்கு இடையே ஒரு டீல் கையெழுத்தாச்சு. இப்போது ஒரே மாதத்தில் உதிரி பாகங்களை தயாரிக்கிறதுக்கான ஒப்பந்தம் டாடா வசம் வந்திருக்கு. இந்தியா 22 சிங்கிள் சீட் ரஃபேல் விமானங்களையும் அது போக 4 டபுள் சீட் ரஃபேல் விமானங்களையும் கடற்படைக்காக வாங்க போறாங்க அப்படிங்கிறது நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்லணும். அடுத்ததான் பாகிஸ்தான் தொடர்பானது. ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கு. இதற்கிடையே தான் இந்தியாவுடனான மோதலை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ரஷ்ய அதிபர் புதின் கிட்ட உதவி கேட்டிருக்காரு. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பத்தி பேசுறதுக்கு பாகிஸ்தான் தயாரா இல்லை. ஆனா இந்தியா சிந்து நதி நீரை தரணுமா, அதுக்காக இந்தியாவுக்கு மற்ற நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதனால தான் இந்தியாவோட நெருங்கிய நட்பு நாடா இருக்கிற புதின் கிட்ட ஓடி இருக்காங்க பாகிஸ்தான். கடந்த மாதம் இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் போக்கு அப்படிங்கிறது நிலவிக்கிட்டு இருந்தது. கடந்த மே 10ஆம் தேதி தான் அமைதி திரும்பிச்சு. அதே நேரத்தில் இந்தியா இன்னுமே பாகிஸ்தானோடு வேறு எந்த ஒரு பேச்சுவார்த்தையையும் இதுவரைக்குமே நடத்தலை. குறிப்பாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க நம்ம இந்தியா. இதனால பாகிஸ்தான் ஒரு பெரிய பாதிப்பை எதிர்கொண்டு வர்றாங்க. எனவே தான் உலக நாடுகள் கிட்ட இந்த விவகாரத்தை எப்படியாவது கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளில் பாகிஸ்தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. இந்தியாவுடனான மோதலை நாங்கள் தீர்க்கறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெபாஸ் ஷெரீப் ரஷ்யாவுடைய அதிபர் புதின் கிட்ட சொல்லி உதவி கேட்டிருக்காரு. இது பற்றின கூடுதல் தகவல்கள் கூட வெளியாகி இருக்கு. அதாவது ஷெபாஸ் ஷெரீஃபோட சிறப்பு உதவியாளர் சையத் தாரிக் மதாமி அவர் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவை சில நாட்களுக்கு முன்பு மாஸ்கோவில் வச்சு சந்திச்சிருக்காரு. அப்போது ஷெரீஃபோட வேண்டுகோள் கடிதம் ஒன்றை புதின் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. கையோடு பாகிஸ்தான் எந்த ஒரு நிலையில இருக்குன்னு சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவோட டிப்ளமேட்டிக் டாக்ஸ் மற்றும் ப்ரப்போசல்ஸை நாங்கள் எடுக்கிறதுக்கு, அந்த ராஜதந்திர முன்மொழிவுகளை பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், அதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிங்கிறத ரஷ்யா கிட்ட சொல்லியிருக்காங்க. சையத் தாரிக் பேசும்போது என்ன சொல்லியிருக்காராம்,
அண்டை நாடுகள் எப்பவுமே வந்து போர் சூழல்ல வாழவே முடியாது. எந்த ஒரு நடுநிலையான பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடுறதுக்கு பாகிஸ்தான் வந்து இப்போ தயாரா இருக்கு. எதுவா இருந்தாலும் உட்கார்ந்து பேசி பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்கணும். அதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். இதை வந்து நாங்க விளக்குறதுக்காக அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ரஷ்யாவோடு அண்டை நாடுகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் எங்களோட அதிகாரிகளை அனுப்பியிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக தான் நாங்கள் உங்ககிட்டயும் பேசிகிட்டு இருக்கோம். பிராந்தியத்தில் பதற்றத்தை குறைக்கிறதுக்காக ரஷ்யா எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிக்கும் பாகிஸ்தான் வந்து ஆதரவு தெரிவிக்கும். 2 நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையை மறுபடியும் தொடங்கணும். அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக பேசியே ஆகணும். அதுதான் எங்களுடைய விருப்பம். தயவு செய்து உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா கிட்ட பாகிஸ்தான் வந்து கேட்டிருக்கு. நீங்கள் சொன்னாதான் இந்தியா கேட்கும் அப்படிங்கிற துணியில் புதின் கிட்ட பேசியிருக்காங்க பாகிஸ்தான். அதனால இந்த விவகாரம் பற்றி இந்தியா கிட்ட புதின் பேசுவாரா, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் மாநாடு நடைபெற இருக்கிற நிலையில் மாநாட்டில் இந்தியா, சீனா, ரஷ்யா அதிபர்கள் வந்து இணைந்து பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இருந்தாலும் கூட கடந்த காலங்களில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான உறவு அப்படிங்கிறது சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்லை. இப்படி இருக்கும்போது 3 நாடுகளுடைய கூட்டமைப்பில் மறுபடியும் இந்தியா இடம்பெறுமா, பிரதமர் நரேந்திர மோடி அதுக்கு வந்து ஒத்துப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் தற்போது எழுந்திருக்கு. 3 நாடுகள் இணைந்து, அதாவது RIC அப்படிங்கிற உச்சி மாநாடு, ரஷ்யா, இந்தியா, சைனா அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் அது. இந்த 3 நாடுகள் ஏற்கனவே சேர்ந்து இந்த கூட்டத்தை வந்து RIC கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. அது முன்னாள் ரஷ்ய பிரதமர் யோஜனி பிரிமாகோ அவருடைய முயற்சியால தான் அது வந்து உருவாக்கப்பட்டது. RIC முதல் மாநாட்டுக்கு அப்புறமா 12 வருஷத்துக்கு அப்புறமா தான் 2வது மாநாடு நடந்தது. அது எங்கன்னா 2018ஆம் ஆண்டு பியூனஸ் அயர்ஸ்ல வந்து G20 மாநாட்டுக்கு இடையில நடத்தப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா அடுத்த ஆண்டே 2019ஆம் ஆண்டு G20 மாநாட்டின் போதே 3வது RIC உச்சி மாநாடு வந்து நடந்தது. ஆனால் 2020ஆம் ஆண்டுக்கு அப்புறமா அந்த மாநாடு நடத்தப்படவே இல்லை. ஏன்னா இந்தியா சைனா இடையேயான மோதல், அதுக்கப்புறம் கொரோனா வைரஸ் உள்ளிட்ட பல பிரச்சனைகளால் அந்த மாநாடு அப்படிங்கிறது நடத்தப்படவே இல்லை. குறிப்பாக இந்தியா சீனா இடையேயான பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு விஸ்வரூபம் எடுத்த ஒரு விஷயமாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் கடைசியாக வீடியோ கால் மூலமாக ஒரு மாநாடு நடந்தது. அதில் வந்து இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மட்டும்தான் வந்து பங்கேற்று பேசியிருந்தார். இப்படி இருக்கும்போது அடுத்த மாதம் வந்து பிரிக்ஸ் மாநாடு நடக்க போகுது. அப்போது மறுபடியும் 3 நாட்டு தலைவர்களும் சந்தித்து இந்த RIC மாநாடு நடக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா அதை வந்து நடத்துறதுக்கான வாய்ப்பு அப்போது தான் அமையுது. அதில் இந்தியா சார்பாக பிரதமர் மோடி பங்கேற்பாரா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வியே. இந்த மாநாட்டை நடத்துறதுக்கு ரஷ்யா இப்போது ஆர்வமாக இருக்காங்க. ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாநாட்டை நடத்துறதுக்கு நாங்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறோம். அதனால் இதை வந்து கண்டிப்பாக நம்ம நடத்தியே ஆகணும். ஏன்னா அதை நாங்கள் தொடங்கி வச்சதே நாங்கள் தான், அதை தொடர்ந்து நம்ம நடத்த வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு. ஆனாலும் கூட இந்தியா அதில் வந்து பங்கேற்கிறது சந்தேகம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா சீனாவோடு தொடர்ந்து மோதல் போக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் கூட, குறிப்பாக ஆப்ரேஷன் சிந்தூரின் போது கூட பார்த்தீங்கன்னா சீனா நமக்கு ஆதரவு கொடுக்காம பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நின்றாங்க. தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்குற பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனா நிற்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்தியா இதில் பார்த்தீங்கன்னா சீனாவோடு உடன்படுற மாதிரி தெரியல. ஆக பிரிக்ஸ் மாநாடு நடக்கும்போது நம்ம இந்தியா இந்த RIC மாநாட்டுக்கு வந்து ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறதும் தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த சந்திப்பு ரொம்ப முக்கியமான ஒன்றாகவும் இருக்கு. அது எதனாலன்னா, சீனாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய அரிய காந்தங்களை கொண்டு தான் இந்தியாவோட ஆட்டோமொபைல் துறையே வந்து இயங்கிட்டு இருக்கு. இப்போது இந்த ஏற்றுமதியை சீனா நிறுத்தி வச்சிருக்காங்க. எனவே இந்தியா உற்பத்தியை நிறுத்த வேண்டிய ஒரு சூழலுக்கே வந்து தள்ளப்பட்டிருக்கு. இந்த மாநாட்டை பயன்படுத்தி இந்தியாவுக்கு மீண்டும் ஏற்றுமதி செய்யறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை வந்து கண்டிப்பாக பிரதமர் மோடி வந்து எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அதற்கான வாய்ப்பும் அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக பிரதமர் மோடி அந்த பிரிக்ஸ் மாநாட்டோடு சேர்த்து இந்த RIC மாநாட்டையும் வந்து நடத்த வேண்டும் அப்படிங்கிறது பலருடைய கோரிக்கையாகவும் இருக்குது. இந்தியா சீனா இடையேயான வர்த்தக உறவை வந்து தடையின்றி தொடருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதை வந்து இந்தியா பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நிபுணர்களின் கருத்து. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.